நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த சொடலைமாடனோட வில்லுப்பாட்டுகள்ல வரத பிறந்ததுதான் கைலாசம் வளர்ந்ததுதான் தில்லைவனம் அப்படிங்கிற லைன் வரும். அதுல வளர்ந்ததுதான் தில்லைவனம் அப்படிங்கிற கதை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சொடலைமாடன் தில்லைவனத்துல எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இந்த லைனை நிறைய பேர் வில்லுப்பாட்டுல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு சில பேர் அந்த லைன் நீங்க கேள்விப்படலா இல்ல அது உங்களோட ஞாபகத்துக்கு வரலனாலோ அதுக்காண்டியே நான் இப்ப அந்த வில்லுப்பாட்டை நான் ப்ளே பண்றேன். அதை கேளுங்க. அதுக்கு அடுத்து நாம தில்லைவனத்துல சொடலைமாடன் எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிறத, சுடலைமாடன் தில்லைவனத்துல எந்த ஒரு அவதாரத்துல இருக்காரு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இப்போ அந்த வில்லுப்பாட்டை நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன், அதை கேளுங்க. பிறந்ததுதான் கைலாசம் வளர்ந்ததுதான் தில்லைவனம் ஆமம்மா பெற்றாளே பார்வதியாள் பேர் கொடுத்தார் பரமசிவம் ஓடம்மா வளர்த்தாளே வளப்பேச்சு கொண்டு போய் வந்தேன் அம்மா உந்தனிடம் ஆமம்மா என் பேரு மாயாண்டி ஏற்றதொரு பகவதியே வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா இந்த இடம் வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா இந்த இடம். இப்ப அந்த வில்லுப்பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. அதை கேட்ட பிறகு உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும். அந்த ஞாபகம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த அந்த லைனுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதுல நம்ம முதல் லைனா பார்த்தோம்ன்றீங்களேன், பிறந்ததுதான் கைலாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சொடலைமாடன் அப்படிங்கிறவரு கைலாசத்துலதான் பிறந்தாரு அப்படிங்கிறது தெரியும். அடுத்த லைனு வளர்ந்ததுதான் தில்லைவனம். அந்த ரெண்டாவது லைனுக்கான விவரம் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ரெண்டாவது லைன் அப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க. அதுக்கு அடுத்துள்ள பெற்றாலே பார்வதி பேர் கொடுத்தாலே பரமசிவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெற்றது வந்து பார்வதி தான், அதுக்கு பேர் கொடுத்தது பரமசிவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல வளர்த்தாலே வனப்பேச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேர் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. சொடலைமாடனுக்கு பேச்சியம்மன் எப்படி தாயானாங்க, அதே மாதிரி சொடலைமாடன் மயானம் போறதுக்கு பேச்சியம்மன் ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த இப்போ நம்ம அந்த ரெண்டாவது லைனான வளர்ந்ததுதான் தில்லைவனம் அப்படிங்க கதையை நம்ம பார்க்க போறோம். அதுல அந்த தில்லைவனத்துல சொடலைமாடன் எப்படி வளர்ந்தாரு, அவருக்கு அங்க தாயா யார் இருந்தாங்க, அவர் அங்க என்ன அவதாரத்துல இருந்தாரு, அவர் யார் கூட எல்லாம் வந்தாரு அப்படிங்கிறதா நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த வளர்ந்ததான் தில்லைவனம் அப்படிங்கிற கதை வந்து நானா எதுவும் வாய் வழியில கேட்ட கதையும் கிடையாது, எந்த ஒரு புராணத்துல இருந்து நான் எடுத்தது கிடையாது. நான் ஒரு புத்தகத்துல படிச்சது. அந்த அந்த புத்தகத்துல படிக்க முன்னால நான் ஒரு கட்டுரையில அதை பத்தி லைட்டா படிச்சிருந்தேன். அந்த கட்டுரையை படிச்சதுனாலதான் அந்த கட்டுரையில இருந்து அதை தேடி அது ஆத்தர் யாருன்னு பார்க்கும்போதுதான் இளம் கலைமாறன் அப்படிங்கிறவர் தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. அவரு அந்த கட்டுரையை எழுதி அதுக்கு அடுத்தால ஒரு சில புத்தகங்களும் வெளியிட்டிருக்காரு. அதுல நம்ம காவல் தெய்வம் சொடலைமாடனுக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இருந்துதான் எனக்கு இந்த தில்லைவனத்துல வளர்ந்த சொடலைமாடனோட கதை தெரிஞ்சுது. சரி, முதல்ல அதுக்கு அந்த கதையை பார்க்க முன்னால நம்ம இந்த இளம் கலைமாறனை பத்தி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இவர் நம்ம தெய்வத்தை பத்தின ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருக்கு சரியான முறையில அங்கீகாரம் கிடைச்சதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானே இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு ரைட்டர் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதனால அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா அவரை பத்தின விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட வீடியோல அவரை பத்தி சொல்லும் போது உங்களுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அவரை உங்க மனசார நீங்க வாழ்த்தும் போது அவருக்கு நம்ம தெய்வத்தை பத்தி புத்தகம் எழுதுனால ஒரு சில நன்மைகள் போய் சேர்ந்துன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் அவரை பத்தி சொல்ல போறேன். இவர் எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சொடலைமாடனை பத்தின தகவல்கள் தெரிஞ்சு எழுதும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம தென் மாவட்டம் சேர்ந்தவராதான் இருப்பார் அப்படிங்கிறது நீங்க நினைக்க மாதிரி கரெக்ட் தான். அவர் நம்ம தென் மாவட்ட பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் தாலுகாவுல உள்ள தனக்கர்குளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான். இந்த இளம் கலைமாறன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் சீவலப்பேரி சொடலைமாடன் அப்படிங்க ஒரு பேஸ்புக் பேஜ்ல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அப்படியே உங்களுக்கு அவரை பத்தி தெரியலனாலும் நீங்க அவர் எழுதியிருந்த கட்டுரைகளை நீங்க படிச்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சொடலைமாடன் அருளால எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிடுதேன், நீங்களும் வேண்டிக்கிடுங்க. ஏன்னா அவர்னாலதான் நமக்கு இந்த சொடலைமாடன் தில்லைவனத்துல வளர்ந்த கதைகள், அடுத்து ஒரு சில கதைகள் அவரால் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சிருங்க. அடுத்து நாம இப்போ கதைக்குள்ள போவோம். தில்லைவனத்துல வளர்ந்த சொடலைமாடனை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல தில்லைவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் தான். அந்த ஊர் ஏன் அந்த ஊருக்கு தில்லைவனம் பேர் வந்தது, அந்த ஊர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப முதல்ல பார்ப்போம். ஒரு ஊர் தான், அந்த கடலூர் மாவட்டத்துல அந்த ஊர் இதுக்கு முன்னால எப்படி இருந்துன்னு இதுக்கு முன்னால என்ன பேர்ல சொல்லாங்க, இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாலதான் அந்த ஊரை தில்லைவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தில்லைவனம் அப்படிங்கிறதுதான் சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சது. கடலூர் மாவட்டத்துல உள்ள சிதம்பரத்தை தான் இதுக்கு முன்னாடி தில்லைவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி தில்லைவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய தில்லை செடிகள் நல்லா வளர்ந்து
அடர்ந்த காடா இருந்தனாலதான் அதை தில்லைவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த தில்லைவனத்துல சொடலை மாடன் எப்படி வந்தாரு, எப்படி அங்க வளர்ந்தாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதல்ல தில்லைவனத்துல எந்த தெய்வத்தோட கோயில் பெரிய பெரிய லெவல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆங்கார ரூபத்துல காளியம்மன் தான் அங்க ஆட்சி பண்றாங்க. அந்த ஆங்கார ரூபத்துல இருக்க காளியம்மன் அந்த தில்லை செடிகள் நிறைஞ்ச காட்டு பகுதிகள்ல இருக்கனாலதான் அந்த காளியம்மனை தில்லை காளியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி தில்லையம்மன் கோயில்ல காவல்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொடலை மாடன் தான். அவர் எப்படி அங்க வந்தாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் சொடலை மாடனுக்கு கைலாசத்துல திருவிழா எல்லாம் நடத்தி முடிச்ச உடனே சொடலை மாடன் சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று முதல்ல அவர் இறங்கின இடம் தான் தில்லைவன காடு. அந்த தில்லைவன காட்டுலதான் தன்னோட தாயான காளியம்மனுக்கு அவர் காவலுக்கு இருக்காரு. அந்த காவலுக்கு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தில்லை காளியம்மன் கோயிலுக்கு வாசல்ல, அதாவது தன்னோட தாயான காளியம்மன் வாசல்ல சொடலை மாடன் காவலா இருக்காரு. ஆனா அங்க அவருக்கு சொடலை மாடன் அப்படிங்கிற பெயர் கிடையவே கிடையாது. அங்க அவரை வீரனார் அப்படிங்கிற பெயர்லதான் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் அவர் சொடலை மாடனா இருந்தாலும் அங்க உள்ளவங்க அவரை வீரனாருங்க பெயர்லதான் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சொடலை மாடனுக்கு எங்க கோயில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தில்லைவனத்துல அந்த தில்லைவன காளி கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இலும்பை மரம், அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த சொடலை மாடனுக்குன்னு தனி கோயிலா இருக்கு. அதாவது சொடலை மாடன் கூட சொல்லலாம், இல்ல நீங்க வீரனார்னாலும் சொல்லலாம். ஏன்னா அங்க அவர் வீரனாருங்க பேர்ல தான் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இந்த வீரனார் கோயிலுக்கு எந்த ஒரு உருவச் சிலையோ இல்ல ஒரு கோயிலோ எதுவுமே கிடையாது. ஒரு கல்லால ஆன சிலையை தான் வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இடையில தான் அந்த கல்லான இதுக்கு பக்கத்துல ஒரு உருவமா செஞ்சு வச்சு அதுக்கடுத்து கோயிலை சுத்தி மேல சகரம் எல்லாம் போட்டு அதுக்கடுத்துதான் அந்த கோயிலுக்கு ஒரு சிறிய லெவல்ல பூஜை கொடுத்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்துல அவருக்கு எந்த ஒரு பூஜைகளும் இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா போக போக அவருக்கு ஒரு சில பூஜைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தல இங்க இந்த கோயில்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு உருவம் வச்சு அந்த சொன்னோம்ல ஒரு கருங்கல்ல வச்சுதான் முதல்ல வழிபட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க. அந்த கருங்கல்ல கிழக்க பார்த்து அந்த வீரனார் அப்படிங்கிற தெய்வம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அந்த கல்லு பக்கத்துல 2 சிங்கங்கள் முகம் வச்சு ஒரு 2 உருவங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தால அந்த கோயிலுக்கு எந்த ஒரு கருவறையும் கிடையாது. ஆனா அவர் வெட்ட வழியில தான் இருக்காரு. மேல ஒரு தகரம் போட்ட நிலையில தான் இருக்காரு. அவரை சுத்தி பார்த்தோம்னா அவரோட வலது பக்கத்துல 3, அவரோட இடது பக்கத்துல 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு நாகர் சிலைகள், அதாவது நாகங்கள் பொருந்திய சிலைகள் அவரை சுத்தி இருக்கு. இதுல பொதுவா நம்ம சொடலை மாடன்னா நமக்கு எப்படி தெரியும்னா, சல்லடங்குள்ளா மாட்டிக்கிட்டு கையில ஒத்த கையில அருவா ஒத்த கையில வேல்கம்பு வச்சுக்கிட்டு அவரு ரொம்ப ஆக்ரோஷமா நின்ன நிலையில இருப்பாரு. ஆனா இங்க இருக்க வீரனார் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேட்டி கட்டி தலையில ஒரு கிரீடம் வச்சு அடுத்தால வலது கையில வாளும் இடது கையில கேடயமும் வச்சிருக்காரு. இதுல வீச்செருவாவும் கிடையாது, வேல்கம்பும் கிடையாது, வாளும் கேடயமும் தான் வச்சிருக்காரு. அடுத்தால கால்ல தண்டை அணிஞ்சிருக்காரு. கால்ல தண்டை அணிஞ்சு அதுக்கப்புறம் காலை, அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே தொங்க விட்டு அதுல ஒரு தலைய மிதிக்க மாதிரி வச்சு அந்த மாதிரி அந்த தெய்வத்தை வச்சிருக்காங்க. அடுத்தால இந்த தெய்வத்தோட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒண்ணு படுத்து கிடக்கு. இந்த போட்டோ, அதாவது இந்த தில்லைவனத்துல உள்ள வீரனாரோட போட்டோ எனக்கு அந்த கற்றையில இருந்து எடுத்த போட்டோ தான் இருக்கு. அதுல அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த போட்டோவை நான் வீடியோட கடைசியில போடுதேன். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சொடலை மாடனுக்கு ஏத்த கம்பீரமும் முண்ட கண்களும் முறுக்கு மீசையும் எல்லாமே வச்சிருப்பாரு. என்ன சல்லடகுலாம் கிடையாது, வேட்டி அணிஞ்சு தலையில கிரீடம் வச்சு கையில வாள் ஏந்தி கேடயமும் வச்சிருப்பாரு. அடுத்தால இந்த வீரனாரை நம்ம வணங்கும் போது அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சத்ருக்களின் பகைகள் நீங்கவும் வீண் பயம் மறையவும் எதிர்மறை எண்ணங்கள் அகலவும் இந்த வீரனாருக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீரனாருக்கு வணங்குறதுக்கு என்ன மாலை அப்படி போட்டு அவருக்கு வணங்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொடலை மாடனுக்கு போடுற மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி தான் அந்த வீரனாருக்கு வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தால இந்த வீரனாரோட கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் முதல்ல சொன்ன மாதிரிதான் தில்லை காளியம்மன் கோயில் பக்கத்துலதான் இருக்கு. இந்த தில்லை காளியம்மன் கோயிலுக்கு நீங்க எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல இறங்கி பேருந்துல இருந்து தில்லை காளியம்மன் கோயிலுக்குன்னு சொல்லி போனீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ல அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்துல உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க. இதுதான் சொடலை மாடன் தில்லைவனத்துல வளர்ந்த கதை. அவரு முதல்ல கைலாசத்துல இருந்து பூலோகத்துக்கு வரும்போது அவரு தில்லைவனத்துலதான் முதல் நிலையம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் தான் கேரளாவுல மாந்திரிய சக்திகள் அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவரு பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க போய் நிலையம் வாங்கினது. இதுதான் நம்ம தில்லைவனத்துல வளர்ந்த சொடலை மாடன் கதை. இந்த தில்லைவனத்துல வளர்ந்த சொடலை மாடன் கதையை நான் எந்த ஒரு வாய்வழி கதையாவும் கேட்கல. நான் திரும்பியும் சொல்றேன், இது ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சது. அவர் இது எந்த ஒரு தகவல் மூலமா இது எழுதினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு ஒரு சில மகுட கலைஞர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள் அந்த மாதிரி உதவி பண்ணதை அவர் தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு.
ஆனா அவர் எதை வச்சு எது மூலமா உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா இந்த தகவல் எனக்கு புதுமையா இருக்கு. இந்த தகவல் நான் ரொம்ப நாளா தேடி அலைஞ்சேன். ஏன்னா திலைவனத்தில் வளர்ந்த சுடலை அப்படின்னு சொல்லி வில்லுப்பாட்டுகள்ல வரும். ஆனா அதுக்கான அர்த்தங்கள் தெரியாம நான் நிறைய நாள் நான் தேடி அலைஞ்சிருக்கேன். அதுக்கான அர்த்தங்கள் எனக்கு கிடைச்சது. அதனால அந்த அர்த்தங்களை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். அடுத்தது இதே புத்தகத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும் சொடலை மாடனுக்கு மாவிசைக்கு பெருமுளையன் பலி கொடுத்தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த பெருமுளையன் மாவிசைக்கு எங்க வச்சு பலி கொடுத்தான், அந்த இடத்துல இன்னும் சொடலை மாடனுக்குன்ற ஒரு நிலையம் இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் இந்த புத்தகத்துல இருந்து எனக்கு கிடைச்சது. அந்த தகவல்களை நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ நீங்க பாக்கதான் சிதம்பரம் தில்லைவனத்துல உள்ள வீரனாரோட போட்டோ. அதே மாதிரி உட்கார்ந்து ஒரு காலம் தொங்கோட்டு ஒரு காலம் அடிச்சு வேட்டி, தலையில கீடம், கையில வாளு, கையில கேடயம், தன்னோட பக்கத்துல ஒரு நாயை படுக்க வச்சிருக்காரு. இதுதான் சிதம்பரத்துல உள்ள வீரனார். இப்போ நீங்க பாக்க இந்த போட்டோ தான் ஆதி காலத்துல வீரனாருக்கு ஒரு கல்லாலான சிலைய வச்சு அவரோட வலது பக்கத்துல 3 நாகமும் இடது பக்கத்துல 5 நாகமும் சிலைகள் வச்சு வழிபட்ட இடங்கள். இதுக்கு சரியான போட்டோ கிடைக்கல, அதனால இது ஒரு ஏஐ இமேஜ் தான். இது உங்களுக்கு இப்போதைய போட்டோ யார்கிட்ட இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு அனுப்புனா மத்தவங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்.